சிக்கனோட ஸ்மெல் அடிக்குது, இது வராம இருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி. நான் உங்க ஃப்ரெண்ட் யாசின். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து எனக்கு பர்சனலா ஃபேவரட்டான டிஷ் பண்ண போறேங்க. 1/2 கிலோ சிக்கனை எடுத்து கல்யாண விட்டு கோழி சாப்ஸ் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நெய்ச்சோத்தோட கோழி சாப்ஸை ஊத்தி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க. என்னுடைய பர்சனல் ஃபேவரெட். சிக்கன் கிரேவி பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நான் ஒரு சில டிப்ஸ் சொல்ல போறேன். அது எப்படி சிக்கன் வாங்கின சில இடத்துல பாத்தீங்கன்னா நறுச்சுன்னு இருக்கும், முத்துன கோழியா இருக்கும். முத்துன கோழியா இருந்து எப்படி வேக வைக்கிறது, அதை எப்படி சாஃப்டா கொண்டு வரும் ஒரு சில மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க போலாம். பொதுவா பாத்தீங்கன்னா சில சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, பாய் சிக்கன் வாங்குறோம், நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே பண்றோம், பட் சிக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா சக்கடிக்குது, சக்கடிக்காம இருக்கு என்ன பண்றது அப்படின்னு சில பேர் கேட்கறீங்க. சில பேர் நம்ம என்னதான் கழுவினாலும் பாய் அந்த ஸ்மெல் அடிக்குது, சிக்கனோட ஸ்மெல் அடிக்குது, இது வராம இருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் தான் சொல்ல போறேன். ரெசிபி பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 1 நிமிஷத்துல முடிஞ்சிடும். என்னங்கிறத டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். பட் என்னெல்லாம் பண்ணா அப்படின்னா நம்ம சிக்கன் கிரேவி நல்லா சாஃப்டா கொண்டு வரலாங்கிறத டிப்ஸா நான் சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி ஸ்மெல் அடிக்குது. பொதுவா பாத்தீங்கன்னா சிக்கனோ மட்டனோ எந்த விதமான நான்வெஜ் நீங்க எடுத்தாலுமே ஒரு க்ளோஸ் சாம்பருக்குள்ள நீங்க வச்சாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும்னா கெட்டு போற அல்லது ஸ்மெல் வந்துடும். அதாவது ஒரு பாத்திரத்துக்கு மூடி போட்டு நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா ஏர் சர்க்குலேஷன் இல்லாட்டினா ஆட்டோமேட்டிக்கா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிக்கனோ நீங்க மட்டனோ ஒரு கவர்ல வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே வைக்காதீங்க, அதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஸ்பேஸ்ல வைங்க. ஒரு பாத்திரத்துல கொட்டி வச்சிருங்க, முடிஞ்சா கழுவி வச்சிருங்க. ரெண்டாவது சிக்கன் கிரேவி நீங்க பண்ணும்போது 65னா மஞ்சத்தூள் போட்டு கழுவ வேண்டிய அவசியம் கிடையாது. கிரேவியோ வேற ஏதாவது ட்ரையா ஐட்டம் நீங்க பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 ஸ்பூனோ 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்க வேண்டியது. இதெல்லாம் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மெல் வராம இருக்கும். இதை தவிர்த்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருவேளை வீட்டுல நீங்க வினிகர் ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு ஊத்தி அதை நல்லா 2-3 கழுவலாம். அதே மாதிரி சில வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன், சிக்கன் கிரேவி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உள்ள கருப்பு கலர்ல ஒரு அழுக்கு மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருப்போம், அதே திரும்ப சொல்றேன். அது ஈரல் மாதிரி சின்ன அழுக்கு மாதிரி இருக்கும். அதை பேத்து எடுத்துடும் கோழில இருந்து. அதே நான் வீடியோல காட்டுறேன். அதை எடுத்துட்டீங்கன்னா பொதுவா பாத்தீங்கன்னா அதுதான் வெந்து கசப்புத்தன்மை கொடுக்கும். சில சமயம் நீங்க பார்த்துருப்பீங்க, சாப்பிடும் போது கசப்புத்தன்மை அடிக்கும்ல, அது காரணம் பத்தி இந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான், கழிவு தான். அந்த கழிவு எடுத்துட்டீங்கனாலும் அந்த கசப்புத்தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்மெல் வராது, நல்லா இருக்கும். சிக்கன் வந்து சாஃப்டா இருக்கு. ஜென்ரலா பாத்தீங்கன்னா சிக்கன் சாஃப்டா இருக்கு. நாங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுவோம்னா, நாங்க என்னதான் சமையல் மாஸ்டர் இருந்தாலுமே கூட நம்ம பல்கா வாங்குவோம். நம்ம சொல்ற குவான்டிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு உயிர்கோழியா வாங்கும் போது ஒரு 1.5 கிலோல இருந்து 1.25 கிலோ அளவுக்கான உயிர்கோழி தான் பொதுவா நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணாதான் சிக்கன் வேக சாஃப்ட் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு என்ன ஆகும்னா நேரமாக சிக்கன் பாத்தீங்கன்னா சக்கை அடிக்க ஆரம்பிச்சு, என்னதான் வெந்தாலுமே கூட கறி வந்து சக்கை அடிக்க ஆரம்பிச்சிடும். நாங்க 1.25 கிலோ ப்ரிஃபர் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கும்போது நம்ம சொல்லி வாங்க முடியாது, கரெக்ட் தானே? ஏன்னா சில இடங்களை தருவாங்க, சில இடங்கள் தர மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கறி வாங்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கவுச்சி வராம இருக்கிறதுக்கு கழுவி வச்சிடணும். கழுவி வச்சுட்டு வீட்டை எலுமிச்சப்பழம் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு 2 அளவுக்கான எலுமிச்சப்பழத்தை அறுத்து புழிஞ்சு ஃபுல்லா ஊற வச்சிருங்க. ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. இது ஒரு மெத்தட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தயிர் இருந்தா தயிரை ஊத்தி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஒரு 100 ல இருந்து 150 ml தயிரை ஊத்தி நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருங்க. அதாவது ஊற வச்சிருங்க. ஊற வச்சு நீங்க கழுவி மத்த ப்ராசஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தயிரோட சேர்த்து நீங்க வேக வைக்கலாம். லெமன் ஊற கிச்சனும் இல்லை, அது நீங்க கழுவி ப்ராசஸ் பண்ணலாம். அப்படின்னா அதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது 2 பண்ணலாம். இது தவிர்த்து சில நாட்டுக்கோழியில நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கறி வேகாம இருக்கு அப்படிங்கிற பட்சம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா விளக்கெண்ணெய் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் நீங்க மசாலா போட்டு வேக விடுவீங்களே, அப்படி வேக விடும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊத்துறீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வேகும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு கொஞ்சம் பல்க் குவான்டிட்டி நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க கேன் யூஸ் வினிகர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வினிகர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான குவான்டிட்டி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஊத்தி எப்பவுமே ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். ஊற வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டா மாறும். இதுக்கப்புறம் ஃபைனலா நீங்க பல்கா குவான்டிட்டி பண்றீங்க, உங்களுக்கு சிக்கனே வேகலைங்கிற பட்சத்துக்கு பொதுவா சிக்கன் வெந்துடும், சாஃப்டா ஆகணுங்கிற பட்சத்துக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா தேங்காய் சிரட்டையை உடைச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த தேங்காய் சிரட்டையை உள்ள போட்டுற வேண்டியது. சிக்கன் நம்ம ஒரு வேக வச்சு இருப்போம் பாத்தீங்களா, அந்த வேக வைக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 1/4 to 1/2 மணி நேரம் வரைக்கும் வேக வச்சு அந்த சக்கையை எடுத்துட்டீங்கன்னா தேங்காய் சிரட்டையை எடுத்துட்டீங்கன்னா சிக்கன் வந்து சாஃப்டா இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பொதுவா நாங்க இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். இது வரைக்கும் நல்ல ரிசல்ட்டே கொடுத்துருக்கு. இது தவிர்த்து வேற ஏதாவது சஜஷன் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம ரெசிபி ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ நம்ம 50 ml அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கான சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கான சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கான சில்லி சிக்கன் பொடி, ஒரு 2 தக்காளி, இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இது நம்ம சால்ட்டு சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி, 2 ஸ்பூன் அளவுக்கான பூண்டு,
2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதே சேம் 2 ஸ்பூன் அளவுக்கான சின்ன வெங்காயம், இதோட ஒரு அரை எலுமிச்சம்பழம் கொட்டை எடுத்தது போட்டுக்கலாங்க. இத நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கணும். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 50 எம்எல் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிக்கன ஆட் பண்ணிடலாம். நம்ம சிக்கன் பார்த்தீங்கன்னா இங்கே 1/2 கேஜி எடுத்திருக்கோம். இது நல்லா ட்ரை ஆகட்டுங்க. அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு லைட்டா ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டீங்க அப்படின்னா, கீழ அடி பிடிக்காம இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லித்தழை ஆஞ்சு வச்ச மல்லித்தழைய போட்டுக்கலாம். இது ஃப்ளேவருக்காக தான். அவ்வளோதாங்க. இது ஃபைனலா ட்ரை ஆனதுக்கப்புறம் உப்பும், காரமும் செக் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா, சூடான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். எல்லாம் பக்காவா முடிச்சாச்சு. சிக்கன் கிரேவி தனியா பண்ணியிருக்கோம். கல்யாண ஸ்டைலு. அதே மாரி கல்யாண ஸ்டைல் நெய்ச்சோறு பண்ணியிருக்கோம். 2மே செப்பரேட் வீடியோவா வரும். இது 2 வீடியோவுமே நான் தனித்தனியா போட்டுடுறேன். இப்போ 2 உடைய சேர்த்து அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க சிக்கன். அப்படியே பூ மாரி இங்க இருங்க. ஆஹா! நல்லா மசாலா ஃபுல்லா சிக்கனுக்குள்ள இறங்கி பூவாவா வந்திருக்கு. இத அப்படியே நெய்ச்சோத்துல வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். மாஷா அல்லாஹ்! சாப்பாடு அருமையா இருக்குங்க. நீங்களும் இதே இன்கிரீடியன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.